ஹாய் எவ்ரிவன், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆல் இஸ் வெல். இந்த மாதிரி இந்த 2x2 கியூபை எப்படி ஈஸியாக சிம்பிளாக வெறும் 2 ஸ்டெப்ஸ் 3 ஃபார்முலாஸ் பண்ணலான்னு சால்வ் பண்ணலான்னு இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைண்டாக பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஸ்டெப்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். இதான் அந்த ஸ்டெப்ஸ். ஸ்டெப் 1 ஃபைண்ட் கலர். ஸ்டெப் 2 ஃபார்முலா 1 1 2 3 4 ஃபார்முலா. ஃபார்முலா 2 11 ஃபார்முலா. ஃபார்முலா 3 செகண்ட் 1 2 3 4 ஃபார்முலா. இந்த ஃபார்முலாஸை எப்போ யூஸ் பண்ணணும், எந்த மூவ்ஸ் பண்ணணும் இந்த ஃபார்முலாஸ்க்கு, அப்புறம் எந்த டைரெக்ஷனில் பண்ணணும், எத்தனை டைம் பண்ணணுன்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ஃபைண்ட் கலர்னு சொல்லியிருந்தேன். ஏன் அப்படி சொன்னேன்னு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கலர் எப்பயும் ஒரு கலர் வந்து பர்டிகுலராக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நான் வந்து ஒயிட் கலர் வச்சுருக்கேன். பாட்டமில் வந்து எல்லோ கலர் தான் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன இந்த கலர் டாப்பில் வச்சுருங்க, இந்த கலர் தான் பாட்டமில் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இப்போ வந்து கழிச்சிக்கலாம். ஓகே, கலைச்சாச்சு. ஸோ இதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபிக்ஸ் பண்ண கலர் வந்து ஒயிட் வந்து எப்பயும் டாப்பில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். எந்த டாப் வேணாலும் இந்த மாதிரி வச்சுக்கலாம், இல்லை இந்த ஒயிட் டாப்பில் இருக்கிற மாதிரி, எந்த ஒயிட் வேணாலும் டாப்பில் இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். வச்சாச்சு. ரைட் சைட் டாப்பில் இருக்கணும் ஒயிட்டு. அப்போ தான் இந்த லெஃப்ட் சைடு கார்னர் சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கான ட்ரிக்கை, இதை க்ளூ என்னென்னா ஒயிட் ப்ளூ, இந்த 2 கலர் தான் இதுக்கான க்ளூ. ஸோ இந்த 2 கலர் தான் இங்கேயும் வரும். அந்த பீஸ் எங்கே இருக்குன்னு நம்ம தேடிக்கலாம். ஒயிட் ரெட் இருக்குது, ஸோ இந்த பீஸ் கிடையாது. இங்கே ஒயிட் ப்ளூ, ஒயிட்டு ப்ளூ இங்கே இருக்குது. ஸோ இந்த பீஸ் தான் இங்கே வரணும். இந்த பீஸ் வந்து இங்கே வரணும். கரெக்டாக வரணும்னா இதை ரைட் சைட் டர்ன் பண்ணிவிட்டு 1 2 3 4 ஃபார்முலா பண்ணணும். அது எப்படின்னா லெஃப்ட் டவுன், டாப் லெஃப்ட், லெஃப்ட் அப், டாப் ரைட். அதை மறுபடியும் அகைன் அண்ட் அகைன் ரிப்பீட் பண்ணும். லெஃப்ட் டவுன், டாப் லெஃப்ட், லெஃப்ட் அப், டாப் ரைட். அந்த ஒயிட் வந்து மேலே வர வரைக்கும் நம்ம இதே பண்ணோம். லெஃப்ட் டவுன், டாப் லெஃப்ட், லெஃப்ட் அப், டாப் ரைட். ஓகே, இப்போ ஒயிட் மேலே வந்துருச்சு. இதை வந்து திருப்பி நார்மல் வியூவில் வச்சு பார்க்கணும். ஒயிட் வந்து மேலே வந்துருச்சு, ப்ளூவும் தானாக சால்வ் ஆயிடுச்சு. இதை இப்போ டர்ன் பண்ணி இந்த பீஸை சால்வ் பண்ணோம். இதுக்கான க்ளூ வந்து எப்பயும் பக்கத்தில் இருக்க பாக்ஸில் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஒயிட் ரெட் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே இருக்குது. ஸோ அதேமாரி ரைட் சைட் டர்ன் பண்ணி லெஃப்ட் டவுன், டாப் லெஃப்ட், லெஃப்ட் அப், டாப் ரைட். ஒயிட் இங்கே வர வரைக்கும் நம்ம இதை பண்ணணும். இப்போ வந்து இங்கே ரெட்டு வந்துடும். அப்படி பார்த்தோன்னே நீங்கள் வந்து டிசைட் பண்ணிடுங்க, இதுவும் சால்வ் ஆயிடுச்சு. இப்போ இதை இன்னொரு டர்ன் பண்ணி இதை சால்வ் பண்ணாத லெஃப்ட் சைடு வச்சுக்கிட்டு நம்ம பார்க்கணும். ஒயிட்டு க்ரீனு இது ரெண்டும் தான் இங்கே வரணும். ஸோ இங்கே தான் இருக்குது. இந்த பீஸ் இங்கே இருக்கிறனால அதே அகைன் அண்ட் அகைன் பண்ணால் வந்துடும். ரைட் சைடு டர்ன் பண்ணிட்டு அதே தான் நம்ம பண்ணுறோம். அதே 1 2 3 ஃபார்முலா. ஓகே, இப்படி சால்வ் பண்ணோன்னா இந்த க்ரீன் இங்கே மேட்ச் ஆனோடனே நீங்கள் திருப்பி பார்க்கணும். அதே திருப்பி க்ரீன். ஓகே, எல்லாமே இது கரெக்டாக இருக்குது. இதுவும் கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து ஃபைண்ட் கலர் 1 2 3 4 ஃபார்முலா, ஃபஸ்ட்டு 2 ஃபார்முலாஸ்லேயே இது நம்ம சரி பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் ஃபார்முலா எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா 11 ஃபார்முலா, செகண்ட் 1 2 3 ஃபார்முலா, இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடு இந்த பீஸை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வைக்க போகிறோம், சரி பண்ணி வைக்க போகிறோம். என்னென்னா ஃபஸ்ட்டு க்ரீன், ஆரஞ்சு. எதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு கலர் ஃபிக்ஸ் பண்ண சொன்னேன்னா, ஸோ ஒயிட் மேலே வச்சுருந்தா கீழே கண்டிப்பாக எல்லோ தான் வரும். ஸோ இந்த கலர் இங்கே வர வேண்டிய கலர்ஸை வந்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். க்ரீன்,
ஆரஞ்ச், இங்கே எல்லோ. ஸோ இந்த 3 கலர் இருக்கிற பீஸை இங்கே வர வைக்கணும். ஸோ மூவ் பண்ணி பார்க்கலாம். இங்கே ஆரஞ்சு இருக்குது, ஆனால் எல்லோ இருக்குது, ஆனால் க்ரீன் இல்லை. ஸோ டர்ன் பண்ணி பார்த்தா வந்துடும். ஓகே, இங்கே வந்து ஆரஞ்ச், க்ரீன், எல்லோ மாரி இங்கே ஆரஞ்ச், க்ரீன், எல்லோ இருக்குது, ஆனால் கொஞ்சம் ட்விஸ்ட்டாக இருக்குது. இந்த இதை வந்து இது கரெக்டாக இருக்குது, ஆனால் இந்த இது தப்பாக இருக்குது. அப்படின்னும் போது நீங்கள் 11 ஃபார்முலா பண்ணி பார்க்கணும். இந்த இது கரெக்டாக இருக்குது. நான் ஒரு தடவை 11 ஃபார்முலா காமிக்கிறேன். ரைட் டவுன், பாட்டம் ரைட், லெஃப்ட் டவுன், பாட்டம் லெஃப்ட், ரைட் அப், லெஃப்ட் பாட்டம் ரைட், லெஃப்ட் அப். ஸோ நீங்கள் இப்போ வந்து இப்போ தப்பாக இருக்குது. ஸோ இப்போ தான் 11 ஃபார்முலா நீங்கள் பண்ணி பார்க்கணும். ரைட்டு டவுன், பாட்டம் ரைட், லெஃப்ட் டவுன், பாட்டம் லெஃப்ட், ரைட் அப், பாட்டம் ரைட், லெஃப்ட் அப் பண்ணி பார்த்தா இது வந்து மிஸ்மேட்ச் ஆகிருக்கும். ஸோ இந்த பீஸ், இந்த இதுக்கு சேர்ந்த பீஸ் வந்து இங்கே வர மாரி நம்ம நவுத்தி வச்சுக்கணும். நவுத்தி வச்சுட்டு இங்கே பார்த்தா வந்திருக்காது. இப்படி ஒரு தடவை பண்ணி வரலைன்னா அகைன் அண்ட் அகைன் வர வரைக்கும் ரிப்பீட் பண்ணுங்கள். ஸோ இது வரல, இதை கொஞ்சம் நவுத்தி கரெக்டாக வச்சு பார்க்கணும். ஓகே, இப்போ வந்திருக்கு. ஸோ இது ரெண்டும் சால்வாக இருக்குது, கரெக்டாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் ட்விஸ்ட்டாக இருக்குது. இது எல்லாமே இப்போ எல்லாமே இது கரெக்டாக இல்லை. இது வந்து இங்கே வரணும், இது இங்கே வரணும். ஸோ 2 இது கரெக்டாக இருக்குது, இது 2 இது தப்பாக இருக்குது. என்ன பண்ணணும்னா இது இங்கே வரனால இந்த இதை நம்ம இப்படி டர்ன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த இது கரெக்டாக இருக்குது, இந்த இது தப்பாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம 11 ஃபார்முலா பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து இந்த இதை சரி பண்ணிட்டு இங்கே பார்த்தா கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இல்லைன்னா ரிப்பீட் பண்ணுவோம். அதை நம்ம அது கரெக்டாக வர்ற வரைக்கும் நம்ம அகைன் அண்ட் அகைன் ரிப்பீட் பண்ணணும். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ கரெக்டாக இருக்கும்போது லாஸ்ட்டாக இது எல்லாத்தையும் ட்விஸ்ட்டாக இருக்கு, ஆனால் எல்லாம் கரெக்டாக இருக்கா, ஆனால் ட்விஸ்ட்டாக இருக்குது. இந்த ட்விஸ்ட்டானதை சரி பண்ணுறதுக்கு லாஸ்ட்டாக நம்ம பண்ண வேண்டிய ஃபார்முலா தான் செகண்ட் 1 2 3 4 ஃபார்முலா. ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னா, சரியாக இருக்கிறத வந்து லெஃப்ட் சைடு வச்சுக்கணும். இப்போ எதுவுமே சரியாக இல்லைன்னா நார்மலாக எடுத்துக்கிட்டு அந்த செகண்ட் 1 2 3 4 ஃபார்முலா பண்ணலாம். அது எப்படின்னா ரைட் அப், டாப் லெஃப்ட், ரைட்டு டவுன், டாப் ரைட். இந்த இதை வந்து இந்த எல்லோ கலர், இங்கே இருக்கிற எல்லோ, இங்கே ஒரு எல்லோ கலர் இருக்கும், அது பாட்டமில் வர வரைக்கும் நம்ம பண்ணணும். இப்போ ஒரு தடவை பண்ணனால இங்கே வந்துருக்கு எல்லோ கலர். இது பாட்டமில் வர வரைக்கும் நம்ம பண்ணிக்கிட்டே அகைன் அகைன் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, இப்போ பாட்டமில் வந்துடுச்சு. இப்போ டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த இதை மட்டும் டர்ன் பண்ணி சரியானது லெஃப்ட் சைடு வச்சுக்கிட்டு ரைட் சைடு வந்து இந்த எல்லோ கலர் வந்து பாட்டமில் வரணும். அதே தான் செகண்ட் 1 2 3 4 ஃபார்முலா. ஓகே, வந்துடுச்சு. இப்போ அதேமாரி இந்த இது சரி பண்ணாலே தானாக மேலே இருக்கிறதும் சால்வ் ஆகிடும். ஓகே, இப்படி பண்ணால் சால்வ் ஆகிடுச்சு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக இது சால்வ் பண்ணலாம். இந்த ஃபார்முலா மட்டும் நம்ம கொஞ்சம் மெமரி பண்ணிக்கணும். இந்தமாரி மெமரி பண்ணாலே இந்த ஃபார்முலாஸ் மட்டும் நம்ம மெமரி பண்ணாலே போதும். ஈஸியாக இந்த 2x2 கியூபை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். தேங்க்யூ. ஸோ பார்த்துக்கோங்க எல்லா பக்கமும் இந்த மாதிரி 2 × 2னா 2, இங்கே 2, அதனால தான் 2x2 கியூபு இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ. பார்க்கலாம். இந்த வீடியோ மாரியே 2 × 2 மட்டும் இல்லாமல் நிறைய டைப்ஸ் ஆஃப் கியூபோட ஃபார்முலாஸ் நான் ஒவ்வொரு வீடியோவாக போடுறேன். அந்த ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேர்றதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் டெய்லி வரும். தேங்க்யூ.